தொடர்ச்சியாக பார்க்குறோம் அவர் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் போயிட்டு இருக்குது. அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி நிறைய பேர் வந்து அதை சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு இல்லையா? தீபாவளிக்கு வர வேண்டிய பிரதர் படம் குறித்து இன்றைக்கு பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, இப்போ அவர் குறித்து வந்த செய்தி தான். ஸோ அதன் மூலமாக தனக்கு என்னுடைய இமேஜுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும், தன்னை குறித்து ஒரு நெகட்டிவான நியூஸ் பரவுது அப்படிங்கிறதுனால இந்த பிரதர் படம் சார்பாக பத்திரிகையாளரை சந்திக்கிற சாக்கில் வந்து அவங்க இந்த நடிகர்கள் குறித்து இந்த சமூகத்துக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அந்த கருத்து என்பது ஒரு பாசிட்டிவான கருத்து இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கட்டும், மக்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் நடிக்க வரும்போது ரஜினியை பைத்தியம் என்று எழுதின ஊடகங்கள் இன்னும் இருக்கா இல்லையா? அதே ஊடகங்கள் ரஜினி விட்டு வாசலில் போய் பேட்டிக்காக பிச்சை எடுத்ததை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். என்னன்னா, ஒருத்தனுடைய வளர்ச்சியை எத்தனை ஊடகங்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனா எத்தனை ஊடகங்கள் நினைத்தாலும் தாங்கி பிடிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆனால் என்ன அப்படின்னா, இங்கே கண்டிப்பாக இப்போ இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் விஜய் தான் முன்னணியில் இருக்காரு. அவர் வந்து நடிக்காமல் போனார்னா தியேட்டர் ஓனர்ஸ் வியாபார ரீதியாக வந்து பெரிய இழப்பு ஏற்படும் இல்லையா? கமல்ஹாசன் மாதிரி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்க வருவார்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை விஜய் வந்து தொடர்ந்து நடிப்பார் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு கேப்புக்கு அப்புறமா அவருக்கு இதே மார்க்கெட் இருக்குமா? ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் படம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் 500 கோடி சம்பளம் கேட்டால் கூட கொடுப்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க. என்னன்னா, விஜய் வந்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வர்றாரு, அதனால மக்கள் பெருசாக பார்ப்பாங்க, பெரிய வரவேற்பு கிடைக்குங்கிறதுனால அப்படி கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. அதனால விஜய் என்கிற நடிகருக்கான அந்த மாசும் வரவேற்பும் நிச்சயமாக குறையாது. அது மக்கள் மத்தியிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதே போல ஜெயம் ரவி அவர்களுடைய பிரதர் திரைப்படம் வந்து விரைவில் வெளியாக இருக்குது. இந்த சூழல்ல முக்கியமான பத்திரிகையாளர்கள் மட்டும் சிலரை வந்து கூப்பிட்டு தனியாக சந்திச்சு பேசியிருக்காரு இல்லையா? தொடர்ச்சியாக பார்க்குறோம் அவர் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் போயிட்டு இருக்குது. அது பர்சனல் லைஃப், அதை பற்றி நம்ம பேச வேணாம். அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி நிறைய பேர் வந்து அதை சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரதர் படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. பொதுவாக இப்போ உள்ள பேட்டர்ன் என்ன அப்படின்னா, படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே தான் அதில் நடித்த நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் திடீர்னு பத்திரிகைகள் மீது ஒரு பாசம் பொங்கி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்படி நாக்கு அருந்து உழுவுற அளவுக்கு அந்த படத்தை பற்றி பேசி 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 ஒரு ப்ரொமோஷனில் ஈடுபடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தீபாவளிக்கு வர வேண்டிய பிரதர் படம் குறித்து இன்றைக்கு பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, இப்போ அவர் குறித்து வந்த செய்தி தான். ஸோ அதன் மூலமாக தனக்கு என்னுடைய இமேஜுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும், தன்னை குறித்து ஒரு நெகட்டிவான நியூஸ் பரவுது அப்படிங்கிறதுனால இந்த பிரதர் படம் சார்பாக பத்திரிகையாளரை சந்திக்கிற சாக்கில் வந்து அவங்க வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய சம்பவம் இருக்குது. விருமாண்டின்னு ஒரு படம் கமல் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா கமலுக்கும் இன்னொரு நடிகைக்கும் ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து ஒரு பெரிய அளவில் பரவி, நீங்கள் எங்கே ஒரு ரோட்டில் போய் டீ குடித்தா கூட அங்கே இதை பற்றி பேசுகிற அளவுக்கு அந்த செய்தி பரபரப்பாக இருக்கும்போது கமல்ஹாசன் வந்து எல்லா பத்திரிகையாளரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஒரு 10 பேர் 20 பேர் 15 பேர் இப்படி பேட்சாக கூப்பிடுறாரு. சரி, ஓகே, ஏதோ அந்த விருமாண்டி படம் குறித்து ஏதோ பேச போகிறாரு போல இருக்குது அப்படின்னு போனால், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த படத்துக்கு சண்டியர்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த டைட்டில் மாற்ற போகிறாங்க, விருமாண்டின்னு மாற்ற போகிறாங்க. இப்போ இவர் கூப்பிட்டு என்னென்னா, அது மாதிரி சண்டியர் டைட்டிலில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை வந்து நாங்கள் சீக்கிரமே மாற்ற போகிறோம், நம்ம மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் எழுதுங்க, இப்போ ஒன்றும் எழுத வேணாம் அப்படிங்கிறத வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் த ரெக்கார்டாக வந்து இந்த நடிகை குறித்து நியூஸ்லாம் கொஞ்சம் போடாமல் இருங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இது நடிகர்களுடைய வழக்கமாக கையாள்கிற ஒரு தந்திரம் தான் இது. ஏன்னா நேற்று அங்கே போயிட்டு வந்த பத்திரிகையாளருமே சொன்னாங்க, இயக்குனரே இல்லை, படத்தோட ப்ரொமோஷன்னா கண்டிப்பாக இயக்குனர் கூட நடிச்ச ஆக்டர்லாம் இருக்கணும், யாருமே இல்லாமல் ஜெயம் ரவி மட்டும் தான் தனியாக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம இது மாதிரி நிறைய சம்பவங்களை பார்த்துருக்கோம், எவ்வளோ சம்பவங்களை நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு. இது அப்படியே அவரோட இமேஜை மாற்றும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான சந்திப்பு வந்து தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் அப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். அது ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், மக்கள் இவர்களுடைய படத்தை
தியேட்டரில் வந்து க்யூவில் நின்று பார்க்குறாங்க. அது மாற்றமில்லை. ஏன்னா அது அவர்களுக்கான கேளிக்கையான விஷயம். அதே நேரம் இந்த நடிகர்கள் குறித்து இந்த சமூகத்துக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அந்த கருத்து என்பது ஒரு பாசிட்டிவான கருத்து இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கட்டும், மக்கள் பார்த்தீங்கன்னா அவன் இவனு தான் பேசுவாங்க. ரைட்டா? உங்கள் மீது மரியாதை இருந்தால் யாருடைய வாயிலிருந்தும் இந்த மாதிரி ஒருமையில் வந்து வார்த்தை வரவே வராது. அது இல்லைங்கிறதுனால தான் ஒரு 5 வயசு பையன் கூட உங்களை வந்து ஒருமையில் தான் பேசுவான். இவ்வளவுதான் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிற மரியாதை. அதனால் நீங்கள் எத்தனை பத்திரிகையாளரை அழைத்து உங்களுடைய இமேஜை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாலும் உங்களை பற்றி மக்களுக்கு தெரியும். அவங்க பார்வையில் நீங்கள் யாருங்கிறது அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டென்ட் அடிக்கும்போது நார்மலாக எல்லாருக்குமே புரியும் இல்லையா? ஓகே, ஒரு மேலே ஏதோ தப்பு இருக்குது, அதனால பத்திரிகையாளர் கூப்பிட்டு அந்த இமேஜ் அப்படி மாற்ற சொல்கிறாரு அப்படிங்கிற புரிதல் வந்துடும். இது அவருக்கு தெரியாமல் அப்படி பண்ணிட்டாரா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர்களெல்லாம் போய் பத்திரிகையில் நம்மளை பற்றி பாசிட்டிவாக எழுதும் போது இந்த உலகமே நம்பிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பயுமே மீடியாக்கள் குறித்த புரிதல் இந்த சினிமாக்காரர்கள் யாருக்குமே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொக்க படத்தை ஒரு 100 மீடியா 200 மீடியா சேர்ந்து சூப்பர்னு சொன்னால் அந்த படம் ஓடிடும் அப்படின்ட்டு முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. 1000 இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை மீடியாக்களும் இந்த படம் சூப்பர்னு எழுதினாலும் ஒரு மொக்க படத்தை ஓட வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி ஒரு சூப்பர் படத்தை அத்தனை மீடியாக்களும் வந்து மொக்க படம் எழுதுனா அதனுடைய வெற்றியை தடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் நடிக்க வரும்போது ரஜினியை பைத்தியம் என்று எழுதின ஊடகங்கள் இன்னும் இருக்கா இல்லையா? அதே ஊடகங்கள் ரஜினி விட்டு வாசலில் போய் பேட்டிக்காக பிச்சை எடுத்ததை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். என்னன்னா, ஒருத்தனுடைய வளர்ச்சியை எத்தனை ஊடகங்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனா எத்தனை ஊடகங்கள் நினைத்தாலும் தாங்கி பிடிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆனால் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த சினிமாக்காரர்களுக்கு இந்த யதார்த்தமும் இந்த உண்மையும் இந்த புரிதலும் கிடையவே கிடையாது. பத்திரிகைக்காரன் நினச்சா நம்மளை வாழ வச்சிருவான், பத்திரிகைக்காரன் நினச்சா நம்மளை காலி பண்ணிடுவாங்கிற ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. சார், விஜய் அவர்களுடைய மாநாடு வந்து இந்த மாதம் நடக்கிறதா இருந்தது. பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தள்ளி போட்டிருக்காரு. நம்மளே பேசியிருந்தோம், போன முறை பேசும்போது சரியான ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இதில் விமர்சனமும் வந்திருக்குது. ஸோ அடுத்த மாதம் இறுதியாக இந்த மாநாடு வந்து தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 27ஆம் தேதி. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அது ஒரு சரியான தேதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இவ்வளவு அவசரமாக இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன? ஏன்னா உங்களுடைய இலக்கு 2026 தேர்தல். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குது. அப்படி இருக்கும்போது செப்டம்பரில் உங்களால் நடத்த முடியல அப்படின்னா நீங்கள் ஜனவரிக்கு மேலே நடத்தலாம். ஏன்னா அக்டோபருங்கிறது கடுமையான மழைக்காலம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டல் வெளியை, ஒரு வயல்வெளியை சமப்படுத்தி நீங்கள் அங்கே வந்து இந்த மாநாட்டை நீங்கள் நடத்துகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மூடப்பட்ட அரங்கத்திலேயோ இல்லை ஒரு சேப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்திலையோ நீங்கள் நடத்தலை, ஒரு வயல்வெளியில் தான் நடத்த போகிறீங்க. அப்படி இருக்கும்போது பெருமழை பெய்து அதெல்லாம் சேராக மாறுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு மேலே தீபாவளிக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அக்டோபர் 27 அன்னைக்கு நீங்கள் இதை நடத்துறதுங்கிறதுல எவ்வளோ பேருக்கு சிரமங்கள்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் யோசிக்காமல் இந்த தேதியை வந்து ஏன் விஜய் செலக்ட் பண்ணாருங்கிறதே தெரியல. ஒருவேளை இவரும் வந்து ஒரு ஜோசியக்காரர்கள் குறித்து கொடுத்த இந்த நாளில் நடத்தினா நீங்கள் முதலமைச்சராக இல்லான்னு யாரும் ஜோசியக்காரங்க இது கொளுத்தி போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான முடிவு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஒரு தள்ளி போய் ஜனவரியில் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப தள்ளி போயிருக்கும். ஒரு மாநாடே ஒழுங்காக சரியாக நடத்த முடியல. ஏற்கனவே வந்து பேரில் மிஸ்டேக்கு, கொடியில் மிஸ்டேக்கு, பல விமர்சனம் வந்துட்டு இருக்க சூழலில் மாநாடு ரொம்ப தள்ளி போனால் அதுவே ஒரு விமர்சனமாக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் இத்தனாம் தேதி நடத்த ட்ரை பண்ணோம், இந்த 33 கேள்விகளை கேட்டாங்க, அதெல்லாமே எங்களுக்கு ஒரு அவகாசம் தேவைப்படுது. அடுத்து வருவது மழைக்காலம், அதனால ஒரு உகந்த நேரமாக இந்த மாதத்தில் நாங்கள் நடத்துகிறோம்னு சொன்னால் யார் உங்கள் மேலே கோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்களா, இல்லை நீங்கள் மாநாட்டை தள்ளி போட்டதுனால உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து இத்தனாம் தேதி நடத்த போகிறாரு, அத்தனாம் தேதி நடத்த போகிறாருன்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இது எல்லாமே பத்திரிகைகள் ஊக செய்திகளாக வந்தது தானே. அதனால் அதை வச்சு நீங்கள் எதுக்கு இப்படி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதற்கு முன்னாடி வந்த ஒரு அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பொட்டு வச்ச மாதிரி ஒரு போஸ்டரில் தான் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும். நேற்று வந்து அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வச்ச ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கிற இதில் வந்து பாஜகவினர்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இதுவுமே ஒரு விமர்சனமாக இருக்குது இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி ஒரு மனிதன் வந்து எல்லா நேரத்துலையும் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான், ரைட்டா? இப்போ விஜய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து எல்லா நேரமும் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவரா? கிடையாது. ஏதோ ஒரு அக்கேஷனில் பொட்டு வைப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட பூஜை,
அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து பொட்டு வைப்பாங்க. மற்ற நேரத்தில் விஜய்க்கு பொட்டு வைக்கும் பழக்கம் கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கு தேவைப்படும் போது விஜயினுடைய ஒரு படத்தை எடுத்து அந்த ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணவர் தூக்கி வச்சாருன்னு வச்சுக்கலாம். அதில் பொட்டு இருக்குது. இன்னொரு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வேறொரு படத்தை தூக்கி வைக்கிறாரு, அதில் பொட்டு இல்லை. இது வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிறது தானே. அதை விட்டுட்டு விஜய் பார்த்தீங்கன்னா அதில் பொட்டு வச்சார், இதில் பொட்டு வைக்கல, பெரியாருடைய பிறந்த நாளுக்கு இது பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அதில் பொட்டு வைக்காமல் விட்டாருன்னு பயங்கரமாக அதை வந்து பில்டப் பண்ணுறாங்க. அது அவசியம் இல்லை. இன்னொன்று, பொட்டு வைப்பது, பொட்டு வைக்காதது, குல்லா போடுறது, போடாதது எல்லாமே ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்த ஒரு விஷயம். நீங்கள் அதை வந்து அரசியலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு நீங்கள் வந்து ஒருத்தருடைய அரசியல் நிலைப்பாட்டை பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பட் துரதிர்ஷ்டவசமாக ஊடகங்களும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். பெரியார் மாலை போட்டதை பற்றி குறிப்பிட்டீங்க. அந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக பார்க்குறீங்களா, இல்லைனா வந்து பெரியார் கருத்துக்களை உண்மையிலேயே உள்வாங்கி விஜய் அவர்கள் வந்து மாலை போட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம மறுக்க முடியாது. அதே நேரம் உண்மையிலேயே இவருக்கு வந்து அந்த பெரியார் கொள்கை மீது ஒரு பற்று அல்லது பெரியார் கொள்கை அவர் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ அரசியல் ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக இவர் வந்து பெரியார் திடலுக்கு போகிறாரு, போய் மாலை அணிவிக்கிறாரு அல்லது ஒரு பூவை போடுறாரு அப்படின்னா, அவர் அப்படி நடந்து போயிருக்கலாம். கூட வருகிற யாரோ ஒருத்தர் மாலையை தூக்கிட்டு வரலாம், இன்னொருத்தர் தட்டை தூக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த காரை விட்டு இறங்கும் போது அவரே அந்த தட்டை எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அது வந்து ஸ்டண்ட்டுக்காக செஞ்ச விஷயமா எனக்கு தோணலை. யாருக்குமே சொல்லலை. ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க அப்படின்னு எதுவும் பிடுங்கி அப்படியெல்லாம் அவர் கொண்டு வரவே இல்லை. அப்போ நான் பார்க்கும்போது என்னச்சுன்னா, பெரியார் மீது நிஜமான ஒரு உள்ளன்போடு இவர் வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அம்பேத்கர் பிறந்த நாளாக நினைவு நாளுக்காக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நிர்வாகிகள் போய் மாலை மரியாதை பண்ணாங்க, தீரன் சின்னமலைக்கு பண்ணாங்க, அந்த முத்தரையருக்கு எல்லாம் பண்ணாங்க. அப்போயெல்லாம் வந்து பண்ணாத விஜய் அந்த பெரியாருக்காக மட்டும் அவருடைய இடத்துக்கே போகிறார் அப்படின்னா அது நிச்சயமாக அது அவர் மீதான ஒரு தனிப்பட்ட மரியாதையும் தானே காரணமாக இருக்க முடியும். இப்போ பேச்சுக்கு சொல்கிறேன், விஜய் நினைத்திருந்தால் அவருடைய பனையூர் ஆஃபீஸ்லேயே பெரியார் ஃபோட்டோ ஒன்று தூக்கி வச்சு அதுக்கு மாலையை போட்டுட்டு பூவை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. அதை தாண்டி அவர் ஏன் அங்கே போனார் அப்படின்னா பெரியார் கொள்கையால் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது, விஜய் கையில் எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா நிச்சயமாக திராவிட அரசியல் தான். முக்கியமாக பெரியாரை முன்னிலைப்படுத்திய அரசியல் தான் விஜய் பண்ண போகிறாரு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அது. அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா தீவிரமான அரசியலில் இறங்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிற இதில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் இல்லையா? இப்போ அவருக்கே வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டாரு. ஏன்னா தொடர்ச்சியாக எந்த விஷயத்துக்குமே வந்து தீவிரமாக ஒரு கருத்து சொல்லலை, எப்போ தான் வாயை திறக்க போகிறாங்க விஜய் அப்படிங்கிற விமர்சனம் அவருக்குமே புரிஞ்சிருக்குது. அதற்கான ஒரு பதிலடியாக மாநாட்டில் பேச போகிறார், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம கட்சியை வந்து அறிவிச்சிட்டோம், கொடியை அறிவிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியல் பிரவேசத்துக்கு முந்தைய விஷயங்கள் அதெல்லாம். இப்போ விஜய் வந்து முழு நேர அரசியல்வாதியாக எப்போ மாறுறாரு அப்படின்னா அந்த அரசியல் மாநாட்டுக்கு பிறகு தான். ஸோ அது வரைக்கும் நம்ம இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல வேண்டியது இல்லைங்கிறதுனால அவர் அமைதியாக இருந்திருக்கார். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பட் அது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. என்னைக்கு நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிங்களோ, அறிவித்ததை கூட இல்லை, எப்போ உங்களுக்கு ஒரு நினப்பு வந்ததோ அன்னைக்கே நீங்கள் களமாடி இருக்கணும். அதுதான் சரியான விஷயம். பட் அவருக்கு யார் சொன்ன ஆலோசனை அல்லது அவருக்கு தோணுச்சோ தெரியல, அவர் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு நம்ம மாநாட்டுக்கு பிறகு வந்து ஒரு தீவிர அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. பட் அந்த வகையில் வந்தாரேன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். இல்லை நம்ம எலெக்ஷனுக்கு பிறகு கருத்து சொல்லலாம், முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கருத்து சொல்லலான்னு இல்லாமல் குறைந்தபட்சம் இந்த ஒரு அரசியல் மாநாட்டுக்கு பிறகாவது இந்த தீவிர அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரு. அந்த வகையில் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா கடைசி படம் அடுத்த வருஷம் எண்டில் தான் முடியுது இல்லையா? அதற்கும் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் தான் கேப் இருக்குது. ஸோ அதுவுமே தீவிரமாக நான் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? மாநாட்டுக்கு அப்புறமா பட வேலைகளில் போயிடுவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அவர் நிறைய நாள் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அந்த இடைவெளிகளே தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்த போகிறார். இப்போ நார்மலாக பாருங்கள், இந்த அக்டோபரில் படம் ஆரம்பித்து அடுத்த அக்டோபரில் தான் படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம். ஆனால் இந்த கேப்பில் இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பக்கம் படத்தில் நடிப்பார், இன்னொரு பக்கம் தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணம், தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை அவர் 2 பார்ட்டாக வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவை கவர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மறுபடி படப்பிடிப்பு, மறுபடி பார்த்திங்கன்னா எஞ்சிய பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் அப்படின்னு இப்போ அரசியல் சினிமான்னு ஒரு 2 குதிரையில் அவர் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஏன் அக்டோபர் வரைக்கும் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த படத்தில் கொஞ்சம் அரசியலும் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த நடிகர் விஜயை மக்கள் ஞாபகப்படுத்திக்கணும், ஒரு 6 மாதமாவது மக்களுடைய ஞாபகத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்கணுங்கிறதுனால அந்த ரிலீஸ் டேட்டை அந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கோட்டு தான் அவருடைய கடைசி படம் அப்படின்னா, இப்போ 2026 தேர்தல் வரும்போது பல பேருக்கு ஒரு நடிகருங்கிறது மறந்து போயிடும். ஸோ அதனால தான் அந்த படத்தை கடைசி படமாக அறிவித்து தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அது ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை
பண்ணியிருக்காங்க அவங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்ல விஜய் தான் முன்னணியில் இருக்காரு. அவர் வந்து நடிக்காம போனாருன்னா அது இண்டஸ்ட்ரிக்கே பெரிய இழப்பு. அப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே இழப்பு இல்லையா? ரசிகர்கள் விட்டுருங்க, தியேட்டர் ஓனர்ஸ் வியாபார ரீதியா வந்து பெரிய இழப்பு ஏற்படும் இல்லையா? இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் விஜய் இந்த முடிவு எடுத்திருப்பாரா, இல்லைன்னா வந்து கமல்ஹாசன் மாதிரி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்க வருவார்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை விஜய் வந்து தொடர்ந்து நடிப்பார் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் நினைத்த வெற்றி 2026 தேர்தலில் அவருக்கு கிடைக்காதுங்கிறது என்னுடைய அனுமானம். அவர் என்ன அடிப்படையில் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, நமக்கு நிச்சயமாக ஒரு பெரும்பான்மை கிடைக்கும், நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிடுவோம், முதலமைச்சர் ஆகிட்டா நம்ம சினிமாவில் நடிக்க முடியாது, நடிக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் கடைசி படம், உங்களுக்காக நான் சினிமாவையே திறந்துட்டு வர்றேன், 200 கோடி சம்பளம் வாங்குறேன்னா அதை வேணான்னு போட்டுட்டு உங்களுக்காக நான் வர்றேன் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு கிடைத்து அதுவே வாக்குகளாக மாறி தன்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும் அவர் நினைக்கிறார். ஆனால் கள அரசியல் அந்த மாதிரி இல்லை. அதனால் 2026 தேர்தலை பொறுத்தவரை விஜய்க்கு வந்து அவர் நினைக்கிற வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வெறும் எம்எல்ஏ தான் அல்லது அதுவும் இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம சும்மா உட்காந்துருக்கணும்? அப்போ நமக்கு என்னன்னு கேட்டால் 250 கோடி கொடுக்கறதுக்கு ஆட்கள் க்யூவில் நிற்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம், மறுபடியும் 2031 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் மீண்டும் நடிக்க வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. பட் விஜய் நம்புறாரோ இல்லையோ, நான் நம்புகிறேன் விஜய் வந்து தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னு. ஒரு வருட கேப் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா ஒரு சரியா ரிசல்ட் அமையல, அவருக்கு அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அரசியல் அமையல அப்படின்னு அடிக்க வாய்ப்பு இருக்கு சொன்னா, அந்த ஒரு வருட கேப்புக்கு அப்புறமா அவருக்கு இதே மார்க்கெட் இருக்குமா? தயாரிப்பாளர்கள்லாம் அணுகுவாங்க நினைக்கிறேன். நிச்சயமா இருக்கும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அரசியலில் அவருக்கு தோல்வி கிடைத்தாலும் சினிமாவில் வந்து விஜயினுடைய இது வந்து குறையவே குறையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கோட் படம் வழக்கமாக விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன நெகட்டிவ் விமர்சனங்களை எல்லாம் சந்தித்ததோ அதே நெகட்டிவ் விமர்சனம் இந்த படத்துக்கும் உண்டு. ஆனாலும் ஒரு பக்கம் வசூலில் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய கடைசி படம்ங்கிறதுனால அதனுடைய வரவேற்பும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா கோட்டை விட 2 மடங்கு இருக்கும். அதுதான் உண்மை. அப்போ அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்த ஒரு நடிகர் ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் படம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் 500 கோடி சம்பளம் கேட்டால் கூட கொடுப்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க. என்னன்னா விஜய் வந்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வர்றாரு, அதனால மக்கள் பெருசாக பார்ப்பாங்க, பெரிய வரவேற்பு கிடைக்குங்கிறதுனால அப்படி கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. அதனால விஜய் என்கிற நடிகருக்கான அந்த மாசும் வரவேற்பும் நிச்சயமாக குறையாது. அது மக்கள் மத்தியிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. நிறைய ஒரு கேள்வி சார், இந்த படம் உறுதியான ஒரு அரசியல் படமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துருக்கோம், அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய திரைப்படங்கள் பாடல்கள் மூலமா எப்படி வந்து அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போனார்னு பார்த்தோம். அதே ஃபார்முலா தான் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாரு அந்த கடைசி படம் மூலம். இல்லை, விஜய் 69 பார்த்தீங்கன்னா முழுமையான அரசியல் படம் கிடையாது. நாம் கேள்விப்பட்ட வரை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சோசியல் சப்ஜெக்ட், அதுக்குள்ளார வந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் அரசியல் இருக்கு. இதுதான் எனக்கு கிடைத்த ஒரு ரிலையபிளான ஒரு சோர்ஸ் சொன்ன தகவல். சொல்லப்போனால் கமல்ஹாசன் நடிப்பதாக இருந்த கதை தான் அது. ஹெச் வினோத் சொல்லி அதுக்குள்ளார கமல் வந்து தான் நடிப்பதால் சில இன்புட்லாம் போட்டார். அது அப்படியே இப்போ வந்து விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு பாலைவன ரோஜாக்கள் மாதிரியான ஒரு முழுமையான அரசியல் படம் கிடையாது. இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு கருத்து உண்டு. இப்போ விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு, ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சினிமாவில் வந்து தன்னுடைய அரசியலை எடுத்துகிட்டு வரவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிகிலாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும், இப்போ இதுக்கு முன்னே வந்த லியோவாக இருக்கட்டும், இது எல்லாமே வழக்கமான ஒரு மசாலா படம் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போதை மருந்து வியாபாரியாக இருந்தார், இந்த படத்தில் கொலை பண்ணுற ஒரு வில்லனாக இருக்கார். இதை தாண்டி நீங்கள் வந்து அரசியல் விஷயத்தை கையில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய அரசியலுக்கு ஒரு பேருதவி பண்ணியிருக்கும். பட் அந்த விஷயத்தை வந்து விஜய் மிஸ் பண்ணிட்டார். இந்த படத்தில் பண்ணுவாரா? மிஸ் பண்ணதை சரி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தையாவது அவங்க அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணணும். ஆனால் இது ஏற்கனவே அவங்க செலக்ட் பண்ண சப்ஜெக்ட்டுங்கிறதுனால அதுலேயும் அந்த வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் அரசியல், பட் அது எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தெரியல. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க, உங்கள் நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.